எல்லா புகழும் இறைவனுக்கு. தன்வந்திரி மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலிருந்து வைத்தியர் முகமது மீதான் பேசுகிறேன். நாங்கள் ஒரு 400 வருஷமா 13 தலைமுறையா பாரம்பரிய வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு குணம் பெறுவதற்கு சிகிச்சை அளிச்சிருக்கோம். இப்போ நம்முடைய இந்த மீடியாவில், தன்வந்திரி மீடியாவில் நிறைய நோயாளிகள் நம்ம வைத்தியத்தை தான் பேசியிருக்காங்க. நிறைய பேருக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு. இதில் நம்ம சில வைத்தியர்களையும் அந்தந்த பகுதியில் உள்ளவங்க பார்த்துக்கிற வசதிக்காக வைத்தியர்களை நம்ம அறிமுகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்த ஆக்ஸ்போர்டு பள்ளிக்கூடத்துக்கு ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி பாரம்பரிய வரும வைத்தியர் டி கண்ணன் அவர்கள் வைத்தியசாலை வச்சிருக்காங்க. அவங்க நீண்ட காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வைத்தியசாலையை, அவங்களுடைய வைத்தியத்தை இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்துறோம். அவங்க வரும வைத்தியசாலை நிறைய பேர் சௌகரியம் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த வரும வைத்தியம் பார்ப்பாங்க. நம்ம கிட்ட இருந்து அந்த மூலிகை மருந்துகளை வாங்கி அந்த நோயாளிகளுக்கு கொடுப்பாங்க. நிறைய நிவாரணம் ஆயிருக்காங்க. இப்போ கொஞ்சம் அவங்க வைத்தியத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். தேவைப்படுறவங்க அவங்களை அணுகி நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பேர்லேருந்து சொல்லுங்க. என் பேர் சதாசிவம். இந்த மூட்டு வலி இது 3 வருஷமாக இருக்குது. சரி சரி. இப்போ ஒரு 6 மாதம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சரி சரி. இந்த கொரோனா ஊசி போட்டது தான் எல்லாமே. அதுக்கு முன்னெல்லாம் உனக்கு தெரியல. கொரோனா ஊசி போட்டது தான் எல்லாமே ஜாயிண்ட் போட்டு வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு. சரி. அப்புறம் அந்த உள்ள இதெல்லாம் வெரிகோஸ் வேறு இருக்குது, நரம்பு பிடிப்பு இருக்குது, கண்ட பிடிப்பு இருக்குது, எல்லாத்தாலையும் பிடிக்குது. மொத்தம் உடம்பே பிடிக்குது. அங்கங்கே உட்கார முடியல, பாத்ரூம் பார்த்து முடியல, எழ முடியல, இந்த கை தூக்க முடியல. இறனியா ப்ராப்ளம். ப்ராப்ளம் வேறு. எத்தனை வருஷமாக இருக்குது? அது இப்போ 2 வருஷமாக இருக்குது. 2 வருஷம். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். ஆப்ரேஷன். இறனியா எப்படி வலி இருக்குதா? எப்படி உள்ள லேசாக இந்த இடத்துல கொஞ்சம். சரி சரி. கொஞ்சம் இருக்குது. இந்த பிறகு இந்த இடத்துல மட்டும் லைட்டாக வீக்காக இருக்குது. ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தியாக இல்லை. இதில் இந்த வெயிட் கிட்ட தூங்குறது இந்த மாதிரி தொந்தரவு. இதெல்லாம் இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருந்தேன். எந்த தொந்தரவும் இல்லை. சரி. இந்த ஊசி போடுறதுலேருந்து அப்படியே கொஞ்சமாக எல்லாமே டோட்டலாக வருது. இறங்கிடுச்சு. ஆமாம். கூட்டு ஜாயிண்ட் வலி தான் ஓவர். நீங்கள் இருக்கிற இடம் தருமபுரியில் அதிகமான கோட்டை. சரி, நன்றிண்ணா. அந்த கையை ஆட்டு, அந்த கையை. பேர் என்னம்மா? தம்பி பேர் அம்மா, பேர் என்ன? பேர் என்ன? ராமசாமி. இதெல்லாம் 1 மாதம் ஆச்சுங்களா? கரெக்டாக? சரி. எந்த டாக்டர்கிட்ட பார்த்தீங்க? எங்கே? கோயம்புத்தூர் உடுமலை. சரி சரி. என்ன சொன்னாங்கன்ட்டு? மூளைக்கு போகிற ரத்த உரைக்குன்னு சொல்லியிருக்காங்களா? பேச்சு அப்போவே போயிடுச்சுங்களா? என்ன அந்த டைமே போயிடுச்சு. பேர்லேருந்து சொல்லுங்கள். இப்போ உங்கள் பேர்லேருந்து அப்படியே சொல்லுங்கள். என் பேர் கே என் குமாருங்க. வருதா? இந்த மாதிரி எனக்கு படுத்துன்னு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அளவுக்கு எழுந்து நிற்கிறேன்.
கை காலெல்லாம் அசைக்கிறேன். முன்ன படுத்தா படுத்த மாதிரி இருந்துருவேன். இப்போது கொஞ்சம் அசைஞ்சு நடக்கிறதுக்கு நிற்கிறதுக்கெல்லாம் ஆகுது. நிற்க கூட முடியாது. இப்போ கொஞ்சம் நிற்கிறேன். இப்போ 3 டைம் தேய்ச்சிருக்குதுங்க. ஆ அந்த மெடிசன் எத்தனை நாள் எடுத்துருக்கீங்கய்யா? இப்போ தான் ஒரு 20 நாள் இருக்கும். 20 நாள் எடுத்து 3 டைம் தேய்ச்சதுக்கு இப்போ இந்த அளவுக்கு மாற்றம் தெரியுதுங்க. சரிங்கய்யா. கையெல்லாம் இப்படி பண்ணுறேன். சரிங்க. எக்ஸசைஸ் பண்ணுறேன். இப்போ கட்டிலில் சாஞ்சி நின்றுருந்தீங்க, இப்போ தனியாகவே நிற்கிறீங்க. அவளுக்கு இந்த கை தூக்கு. சரிங்கய்யா. இந்த கையில் தான் வேலை வந்துச்சு. இப்போ இந்த கை இதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. சரிங்கய்யா. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. போங்க போங்க அப்படி அது 4 கட்டில் தைச்சிடுறேன். இதுக்கு ஒன்று இந்த அளவுக்கு நடந்தாருங்களா ஐயா? உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு தான் இருந்தார். இப்போ தான் வாங்கய்யா, நடந்து வாங்கய்யா. வா வா இன்னைக்கு நடக்கிறாரு, இல்லாட்டி ஆள் பிடிக்கணும். அப்படிங்களாங்கய்யா? பயந்துட்டு பிடிச்சிக்கிறது எங்கால் விழுந்துட்டு என்ன பண்ணுறது. இன்னைக்கு தான் அவரை மூச்சு பண்ணி இருக்காரு. இது 3வது. இப்போ 2 டைம் தான் தேய்ச்சிருக்குது. ஆமாம், இன்னைக்கோட 3. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்துருவாங்க. போங்க போங்க போய் உட்காருங்க. வாங்க வாங்க, மெதுவாக வாங்கய்யா. உங்களுக்கு எப்படி இஷ்டாக்குதோ அப்படி வாங்க. அப்படி எடுத்து வச்சு ஒன்றும் தப்பு இல்லை. மெதுவாக நின்று வந்தீங்கன்னாலும் போதும், நட்டம் தட்டிங்கன்னா போதும். அடுத்தது உங்களை கோயிலில் பூஜை பண்ண வச்சிடலாம். ஓட்டு வந்தால் சரி, அந்த ஐயன் சென்னையில் போய் உட்காந்துட்டேன் பண்ணிடுவாங்க. வளர்ந்து நாளைக்கெல்லாம் டெய்லி காலையில் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நடக்க வைக்கணுங்க ஐயா, நாளையிலேருந்து. மா அதெல்லாம் காலையிலேருந்து செவுக்கு பிடிச்சிக்குவாரு. இல்லை, இப்படி இது தடி பிடிச்சிட்டு நடக்க வைக்கணும். தடி பிடிச்சிட்டு அந்த ஐயன் போட்டேன். இங்கேயே நடக்க வைக்கணும் மெதுவாக. கொஞ்சம் 2 தடவை போயிட்டு வந்து இழப்படுத்த மாதிரி நின்றுக்கிறார். அதெல்லாம் ரெடி ஆயிருங்க. இழப்பு வந்த மாதிரி போங்க, நீ வடக்கு வாங்க. ఇంకా దగ్గర వచ్చేది ఒక நீ வடக்கு సడల வாங்க. నీ పాట ఇంకా రా వచ్చేది ఒక సడల రాలే. வாங்க, அப்படியே வந்து மெதுவாக உட்காருங்க ஐயா. நீங்களே உட்காருங்க. இது வா புடி. நீ வா உன்னா திண்ணையாரும் வா எங்க இன்னும் 4 ஸ்டெப் வாங்க. உன்னா திண்ணையாரும் வா வந்துட்டு அப்படியே அந்த குச்சியை இப்படி திருப்பிட்டு நீங்களே திரும்பி நில்லுங்க. போகணும் வாங்க. பயப்படக்கூடாது ஐயா. அவங்க ஏவி வெறுப்பு இந்த சின்ன மனுஷன் படுக்கோட்டு பயப்படவே கூடாது. துப்பு படையல சிரிக்கிறேன். மாட்டீங்க, போங்க. சொன்ன அந்த ஐயன் சிரிக்கிறது. அந்த ஐயன் சிறுவா அல்ல இங்க கல்யாணம் முடிக்கணுங்கிறாரு. இங்கதா நல்ல போ போடல நல்ல போய் கொசாட்டுக்கு நடி இங்க போ. ఇంకా 4 గంటలు పెట్టాల ఎత్తి పెట్టుడే వెలుపే అడిగొద్దువా குச்சி அப்படியே திருப்புங்க. இனி போட்டு நீ போட்டு. ఓ అరుతున్నది వేరకెళ్ళి 100 వేలకు ఇருக்கு அப்படியே உட்கார வச்சு எடுத்து வை. சொல்லணும் போய் நீ எப்படி சொல்றதா? நடங்க நடங்க நடங்க. மூட்டுக்கு சொல்லுங்க. இந்த ஐயே அத்தனை கேப் மட்டும் பண்ணுவாங்க. பித்தலாட்டம் பண்ணிட்டு நடக்காது. எது பெட்டுங்கிற எட்டில் வச்சு ஜனம் உட்காந்து போது பண்ணி தடி உட்காந்துக்குறியா? அப்படியே மெதுவாக பிடிங்க ஐயா. இப்படி அந்த கை அம்மா நீங்கள் பிடிக்காதீங்க, விட்டுருங்க. நாங்கள் பிடிக்கல. அந்த கை இப்படி அசைவேல் பெட்டு பெட்டல்ல நீங்கள் வழி விட்டுருங்க, அவரே தனியாக உட்காந்துருவாரு. கொசாடுங்க நீ போங்க போங்க போங்க. போய் உட்காரு. அந்த கையெல்லாம் கொஞ்சம் தடியும் கூட நேர்ந்து அப்படியே ஒரு அளவு நீ கொசாடு நீ போ. దగ్గర கால் எடுத்து நீ எடுத்து வைக்கா. வச்சுக்காரு. நீ எடுத்து வைக்கா. இந்த காலை எடுத்து வச்சேரு. உனி உட்காரு. ரைட்டு. இந்த ஐயா எங்களை போய் ஏமாத்துறோம் பையன். அவ்வளோதாங்க ஐயா. பயப்படாம தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலில் பூஜை போட்டு வச்சிடலாம். ஓகே ஐயா, நன்றி ஐயா.
அது வேஸ்ட் மட்டும் தானே மேக்ஸ் கட்டலாம் ஒன்றும் போயிருக்கா அங்கே தாத்தா ஏதோ கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க ஓகே சின்னதில் நடந்து வாங்க இப்போ பார்க்கலாம். எந்திரிக்க கூட முடியாது இருந்தீங்களா? இப்போ கொஞ்சம் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்கள் ஏனுங்க அப்படியே நடங்க பார்க்கலாம். அப்படி திரும்புங்க. ஓரளவுக்கு அதான் திரும்ப அளவுக்கு பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு மாதிரி கட்டாயம் எடுத்துக்கங்க கீழே வாடிக்கு. உணவு முறைகள்லாம் அப்படியே மாற்றி கொடுங்க. சரி சரிங்க. கொஞ்சம் எதுவும் எண்ணெய் குணம் தரணும்னு சொன்னீங்களேங்க, அது மூலிகை தரணும்னு சொன்னீங்க. தனியாக காய்ச்சி கூட தரணும். அது தனியாக தானே உங்களுக்கு காய்ச்சணும். சரிங்க. ஒரு 1 லிட்டர் காய்ச்சி கொண்டு வந்து காய்ச்சி தரேங்க. சரிங்க. காய்ச்சிற செலவு மாத்திரம் எண்ணெய் செலவு மாத்திரம் கொடுத்தீங்கன்னா போதும். சரி. இங்கேயே காய்ச்சிக்கிறீங்களா? ஜாமான் அங்கேயே ஜாமான் அங்கேயே காய்ச்சிக்கிறேன். அங்கே வைத்தியசாலையில் காய்ச்சிக்கிறேன், அங்கேயே காய்ச்சிட்டு. எவ்வளோ வருது? 1 லிட்டருக்கு 1500 ரூபாண்ணே. நீங்கள் 750 ரூபா கொடுங்க. சும்மா இருக்கும்போது நீங்கள் இப்படியே பூச்சி விட்டுக்கலாம் மேலே போட்டு அப்படியே கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் குளிக்க வச்சுக்கலாம். சரி சரி. 6 மணி நேரம் கழிச்சு குளிச்சு. ஆமாங்க, 6 மணி நேரம் காலையில் போட்டு விட்டு சாயந்தரமாக கூட குளிக்க வச்சுக்கலாம், இல்லை அடுத்த நாளும் குளிக்க வைக்கலாம். சரி சரி.
அப்படியே மேலே இப்படி படுக்க வச்சு அப்படியே மேலே தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க. அடுத்த நாள் கடலை மாவெல்லாம் போட்டு கடலை மாவு பிசைஞ்சு போட்டு குளிக்க வச்சுருங்க. அது பேச்சு வந்துருக்குண்ணா. பேச்சு வந்துடுங்க. சரி பேச்சு வந்தா அப்போ முதல் மாதிரி வராது மாட்டேங்குது. வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நரம்புகள்லாம் சரியாகணுங்க. சரி நரம்புகள்லாம் சரியாகி அது மூளைக்கு போகிற ரத்தமெல்லாம் உறைஞ்சதெல்லாம் தான் அப்புறம் அந்த அந்த பேச்சு வரும். பேச்ச வரமாட்டேங்குது. நரம்புகள்லாம் கொஞ்சம் சரியாகணும். முதல்ல நடக்கட்டுங்க. நடக்க அதுக்கு வந்து பேச்சலாம். ஏதோ அவங்க வேலை அவங்க செஞ்சால் கூட தண்ணி போட்டு சாப்பிடாம இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பாடம். தண்ணி போட்டு சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாங்களா? கேட்குறேங்க நம்ம அந்த இதுலேயே கேட்குறேங்க. கொஞ்சம் வேலை அடிச்சுட்டு சாப்பிடலாங்க, அது பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக மட்டையை ஃபுல்லாக சாப்பிட்டு சும்மா அந்த வேர்க்கடலை அது இது வாயில் போட்டு திரும்ப வேலை கிழக்கி அதே காங்கிரீட் வேலைக்கு போயிடுவாங்க. ரத்தத்தோட வேலை செய்யும்போது ஆள்கிற ரத்தமும் ஒன்றா சேர்ந்துடும். அதனால இருதயத்தை போய் பாதிக்கும், மூளையை பாதிக்கும், சிறுநீரகத்தை பாதிக்கும் மெயினாக. ஒரு துணி பண்ண நெட்டல் இருக்கலாம். பார்த்துட்டு வேண்டாம் அவ்வளோ சொல்லு. அத்துல் கொண்டாட அத்துல் பியாட அப்பா மனுஷன் கூட எடுத்துட்டாங்க வாங்க, எடுத்துட்டாங்க வா. துண்டு வேணாமண்ணா? வேண்டாமாம்மா கொடுங்க. முன்னதுக்கு பரவாயில்லையா? வீக்கெல்லாம் இறங்கிக்கிட்டு பாருங்க. இந்த வீக்கெல்லாம் இறங்கிருக்கு. சரி. அப்படியே உள்ளுறுப்புகள்லாம் வேலை செய்யணும். சரி. நல்லா உள்ளுறுப்புகள்லாம் வேலை செஞ்சு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக. எத்தனை நாள் ஆகுது தெரியாது? டைம் சொல்ல முடியாது. சரி. படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகும் தெரியாது. உள்ள மெடிசன் நீங்கள் எத்தனை நேரம் பண்ணணும்? நீங்கள் வெள்ளெல்லாம் எப்படி இதெல்லாம் சாப்பிட்டு அசைஞ்சு பார்க்கலாங்களா? சரி. பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. சரி. வாட்டுக்கு 2 நாள் தேய்க்கணும். வாட்டுக்குன்னாங்களா? அதாவது பைசா அந்த பிள்ளைய அதுக்கெல்லாம் போனால் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் சரி பண்ண முடியாதுங்க. இதே தான் படிப்படியாக
அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க ஷேர் பண்ணுங்க, எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.